ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட புதூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த அஞ்சலா கணவனை இழந்து ஆடுகளை வளர்த்து தனது குடும்பத்தை பராமரித்து வரும் ஏழை பெண்மணி. இவர் கடந்த 2025 செப்டம்பர் 17ஆம் தேதி தனது வீட்டருகே வளர்த்து வந்த ஆடுகள் காணாமல் போனதாக வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது அம்பலால் நகர் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் ஷேக் சுல்தான் மற்றும் திருமலை என்பவர் சேர்ந்து காரில் அஞ்சலாவின் ஆடுகளை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கறிஞர் ஷேக் சுல்தான் மீது வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதே வழக்கறிஞர் ஷேக் சுல்தான் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் சிவில் வழக்குகளை வாதாடுவதற்காக முதன்மை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆடு திருடிய குற்றவாளியை அரசு வழக்கறிஞராக நியமிப்பது நீதிக்கு எதிரான செயல் என்று சமூக ஆர்வலர்களும் உள்ளூர் மக்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அஞ்சலா போன்ற ஏழை மக்களின் புகார்களுக்கு உரிய நீதி கிடைக்குமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது.